மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 2024 இப்ப எழுத போற 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னும் அண்ட் மத்தது கொஸ்டின்ஸ்ல எந்த மாதிரி வரும், ஒவ்வொரு இயல்கள்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து போடுங்க. எங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாணவர்களோட சஜஷன்ஸ்க்காக இந்த வீடியோ நாம பதிவிடுறோம். வேற ஏதாவது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும், பிளஸ் எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி படிக்கணும்ன்ற உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தெரியப்படுத்துங்க. நான் அதுவுமே போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோல நம்ம இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே நீங்க அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் காட்டணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஒவ்வொரு மாணவர்களுக்குமே இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த ஐடென்டிட்டியை நீங்க எப்பயுமே விட்டுடாதீங்க. இந்த ஒரு வாய்ப்பை எப்பயுமே விட்டுடாதீங்க. இது வந்து உங்களோட ஒரு அடையாளமா மாறப்போகுது. ஸோ 10th மார்க் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடையாளமா மாறும். ஏன்னா நீங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா அட்டன் பண்ற அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஈஸியா பாஸ் பண்ற அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் மினிமம் எஃபோர்ட் போட்டாலே பாஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா நீங்க மார்க்ஸ் 400 பிளஸே ஸ்கோர் பண்ணலாம் 500க்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி அதிகமா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற நம்ம மெத்தட்ஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ வாங்க நீங்க இந்த வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து நான் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த பேட்டர்னோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்துடலாம். கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணுவாங்க, இந்த மாதிரி பார்ட்ல தான் ரெடி பண்ணுவாங்க. இதை தாண்டி வேற எதுவுமே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்காது. ஸோ என்னென்னலாம் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இப்போ பகுதி 1 எடுத்துட்டீங்கன்னா மொத்தமா பகுதி 1ல இருந்து பகுதி 5 மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்ட்ஸா. பகுதி 1ல ஒரு ஒரு வினாக்கள் நீங்க புத்தக பின்னாடி இருக்கிற பலவல் தெரிவிக்க படிச்சாலுமே போதும். அது மட்டும் இல்லாம அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல 1 மார்க் வந்து என்னென்னலாம் படிக்கணும், எப்படி மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்க பாருங்க. பேஜ் நம்பர் வைஸா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுவுமே நான் பிடிஎஃபா லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. அந்த 15 மார்க் 1 மார்க்ல நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும். 11 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் மாதிரி கேட்பாங்க. அண்ட் மற்ற லாஸ்ட்ல அந்த 4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலோட ஆசிரியர், அந்த பாடலோட அது எந்த பாடல்ல இருந்து எந்த இலக்கியத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நீங்க ஆஃப் இயர்லி ரிவிஷன்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்படிதான் கேட்பாங்கன்னு. அதே பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. அந்த பேட்டர்ன் தான் பப்ளிக் பேட்டர்ன். சரிங்களா? இப்ப பகுதி 2ல பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. அது வந்து பகுதி 2 பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதி, இலக்கண பகுதி. செய்யுள் பகுதியில குருவினாக்கள், திருக்குறள் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இயல் 3லயும் இயல் 6லயும் இருக்கிற திருக்குறள் நீங்க படிச்சுக்கோங்க. மொத்தமா 10 திருக்குறள் இருக்கும். அந்த 10 திருக்குறளையுமே மனப்பாட பாடல் படிச்சிருங்க. தொடங்கும் குறள், முடியும் குறள் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுவுமே நீங்க பாத்துக்கணும். பிரிவு 2ல இலக்கண பகுதிகள் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நான் கொடுத்திருக்கிறேன். கலை சொற்கள், இலக்கண வினாக்கள் கேட்பாங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கம் மாற்றுறது, பகுப்பதொறுப்பு இலக்கணம் இதெல்லாமே கண்டிப்பா இந்த 12ல இருந்து கண்டிப்பா ஒண்ணு வரும். இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பேஜ் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த பேஜ் நம்பர் நீங்க பாருங்க, ஓபன் பண்ணி அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்க மார்க் பண்ணி படிங்க. அதோட ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா நீங்க கைடு வச்சிருந்தீங்கன்னா அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மார்க் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டா படிங்க. இதுதான் உங்களுக்கான நாளைக்கு ரிவிஷனா இருக்கணும். ஸோ 1 மார்க் எல்லாமே கம்ப்ளீட்டா படிங்க. மற்றது வந்து குருவினா சிறுவினாக்களை ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. மனப்பாட பகுதி வந்து கொஞ்சம் நல்லா எழுதி பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். பகுதி 3ல பாத்தீங்கன்னா உரைநடை பகுதி. உரைநடையில சிறுவினாக்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு காம்ப்ரிஹென்ஷன், ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுல இருந்து 3 கேள்வி பதில்கள். அந்த சென்டென்ஸ்லயே ஆன்சர் இருக்கும். நீங்க அப்படியே லைன் பை லைனா எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த பிரிவுல பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதியில இருக்கிற சிறுவினாக்கள் கேட்பாங்க. செய்யுள் பகுதியில இடம் சுட்டி பொருள் விளக்கம். ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல்ல இருக்கிற அது எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க, இதோட விளக்கம் என்னதுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறுவினா வரும். மனப்பாட பாடல் வந்து அல்லது கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு அதுல இருந்து 1 எழுதணும். ஸோ மனப்பாட பாடல் 1ல இருந்து 5 மனப்பாட பாடல் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா 7, 8 படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இல்ல நான் நிறைய படிக்கல அப்படின்னா இந்த 5 மட்டுமே படிச்சாலே அதுல இருந்து கண்டிப்பா 1 வந்துடும். அடுத்த பிரிவு 3ல பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள் என்னது, அணி என்னது, அலகீட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க. அப்ப அலகீட்டு வாய்ப்பாடு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அலகீட்டு வாய்ப்பாடு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. நேர் நேர் நிறை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு வார்த்தைகளை அது கண்டிப்பா படிக்கணும். அது மட்டும் இல்லாம அணிகளும் படிக்கணும். அணிகள் தற்குறிப்பேற்று அணி, தீவக அணி, உவமை அணி அந்த மாதிரி அணிகள் வந்து இருக்கும். அதை மட்டுமே படிச்சாலே 2 எழுதிடலாம். தொகைநிலை தொடர்கள் இது வேற ஏதாவது கஷ்டமா கேட்டாங்கன்னா இந்த 2 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பகுதி 4 பாத்தீங்கன்னா நெடுவினாக்கள். நெடுவினால செய்யுள்ல இருந்து ஒரு நெடுவினா கண்டிப்பா வரும். செய்யுள் பகுதியில் இருக்கிற நெடுவினாக்கள் படிக்கணும். ஸோ எந்தெந்த நெடுவினாக்கள்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு அடுத்த பேஜ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இயல் 1ல ஒவ்வொரு இயல்கள்லையுமே எது இம்பார்ட்டண்டா இருக்குது அப்படின்றத படிச்சிருக்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா இது எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா
ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா இதுபடி தான் எல்லா இயரும் கேட்க போறாங்க. ஒவ்வொரு இயல்கள்லுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். அது மட்டுமே படிச்சாலே போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கான கவிதை கொடுக்கணும், கடிதம் கொடுப்பாங்க, ஒரு படிவம் படிவம் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனால் ஆன்சர் ஷீட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 படிவம் இருக்கும். அந்த 3 படிவத்தில் கொடுக்கப்பட்ட படிவம் வந்து எது அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி எடுத்து மற்றதை அடிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவான தகவல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கும். பொதுவான தகவல்கள்னா இப்போ உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு 5 வழிகள் என்னது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நன்மை தீமைகள் மாதிரி கேட்பாங்க. நன்மைகள் என்னது, இதுக்கான தீமைகள் என்னது, புகைப்பிடித்ததுனால வரக்கூடிய தீமைகள் என்னது, இதெல்லாமே பொதுவாக கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எழுதலாம். 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 5 மார்க், கண்டிப்பா 5 பாயிண்ட் எழுதணும். கிளாஸ் நெடுவினா பார்த்தீங்கன்னா உரைநடையிலிருந்து ஒரு நெடுவினா வரும், துணைப்பாடத்துல இருந்து நெடுவினா வரும், கட்டுரையில இருந்து நெடுவினா வரும். ஸோ துணைப்பாடம் என்னென்ன படிக்கணும்னா அன்னமையா படிச்சுக்கோங்க, புதிய நம்பிக்கை படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த புயலிலே ஒரு தோணி படிச்சுக்கோங்க. இந்த 3 படிச்சாலே கண்டிப்பா ஒன்று வந்துடும். உரைநடையில பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயல்ல படிச்சாலே உங்களுக்கு ஈஸியா அதுல இருந்து ஒன்று கண்டிப்பா வந்துடும். கட்டுரை வந்து பொதுவான கட்டுரை நீங்க எழுதணும். சிலது வந்து இயல் பின்னாடியே வந்து கொடுத்திருப்பாங்க. நெகிழி பைகள் அதெல்லாமே கட்டுரைகள் தான். நெகிழி வந்து காமனா இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தமிழ் சான்றோர் எப்படி தமிழை வளர்த்தாங்க அதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நான் ரிலீஸ் பண்றேன் நம்ம சேனல்ல. நீங்க பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் வந்து அடுத்தடுத்த நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நான் போடுவேன். முக்கியமா நம்ம வாட்ஸ்அப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல வந்து அடுத்தடுத்த வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ புதுசா இப்ப பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற பசங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்கள்ல எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பா இது எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பா 100 மதிப்பெண் எடுக்கலாம். ஏன்னா 100 மதிப்பெண் வந்து முன்னாடி எடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் இயர் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிக்கிட்டாங்க. ரெக்கார்ட் அப்படின்றது பீட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ 100 மார்க்ஸ் அப்படின்றது ஈஸியா எடுக்கலாம், சென்டம் எடுக்கலாம். 500க்கு 500 எடுத்திருக்கிறாங்க. ஸோ முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்க நல்லா முயற்சி எடுத்து ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100 மார்க் கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? ஸோ வரப்போற எக்ஸாம்ஸ் நல்லா எதிர்கொள்ளுங்க, பயம் இல்லாம எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நல்லா உணவு அருந்துட்டு, நல்லா ஹெல்த்தை நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு, நல்லா தூங்கி எழுந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வேற தகவல்கள் ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.